ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். அதுவும் நாங்கள் வீட்டில் என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்குவோம் வீடியோவுக்கு போகலாம். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாயினை சிறு சிறு துண்டுகளாக எடுத்து வைப்போம். இத்துடன் லீக்ஸையும் இதுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன வெட்டுவோம். அடுத்தது கேரட்டையும் எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வெட்டிக்கொள்ளுவோம். இதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நாங்கள் ஏற்கனவே சோறு சமைச்சு வச்சுருக்கோம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நன்றாக தாளிக்க வேண்டும். மற்றும் இதுக்கு தேவையான அளவு உப்பினை நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த உப்போடு சேர்த்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நன்றாக வதங்குவோம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கணுமென்று அவசியமில்லை. அரைப்பருவம் வர வதங்கினாலே போதுமானது. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு முட்டையை சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் இங்கே 2 முட்டை சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கேற்ற மாதிரி முட்டையோட எண்ணிக்கையை கூட்டி குறைத்து கொள்ளலாம். இப்போ இந்த முட்டையை நன்றாக சேர்த்து வதக்குவோம். இந்த முட்டை நன்றாக அவிந்து சிறு சிறு துண்டுகளாக வரும் வரைக்கும் எண்ணெயில் வேக விடுவோம். கொஞ்சம் வேக முடிய நாங்கள் இனி கிளறும்போது தனித்தனியாக முட்டையை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பருவமாக வரும். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இப்போ கொஞ்சம் வெந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு ஏற்கனவே நாங்கள் சமைத்து வைத்திருந்த பாஸ்மதி அரிசி சோறை இதோடு சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் செய்த கலவைக்கு ஏற்ற மாதிரி சோறுனை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இவை எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக வதக்கிக்கொள்வோம். இந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதக்கணும். கொஞ்சம் தீயின் அளவும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இந்த சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் இந்த ஆவியில் இந்த ஒக்கையில் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்ச லீக்ஸை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். கேரட்டையுமே இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக வதக்குவோம். மிக வேகமாக வதக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா சில சமயங்களில் அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை வதக்குவோம். ஓகே, இது வதங்கி முடிக்கிற இறக்குற ஸ்டேஜ் வரவும் இதுக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் சரக்குத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். சரி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோம்மேட் எக் ஃப்ரைட் ரைஸ் ஓகே ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை சர்வ் பண்ணுவோம். இனி நாங்கள்
இந்த ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து, அதாவது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கிட்ட ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுதான் கட்டைச்சம்பல். என்னென்று செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல எண்ணெயில் வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நன்றாக பொரிப்போம். எண்ணெய் கொஞ்சம் நான் கொஞ்சம் கூட விடணும். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு கட்டைத்தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ கட்டைத்தூளும் வெங்காயமும் கருவேப்பிலையும் நன்றாக ஒரு கோல்ட் கலருக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி கொண்டிருக்கணும். இதை நன்றாக வதக்கி கொண்டிருக்கணும். கருகி போடும் இந்த கட்டைத்தூள் பார்த்து நாங்கள் அடிக்கடி கிளறிக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் நல்ல கோல்டு கலராக வந்த உடனே நாங்கள் இதுக்கு தேவையான அளவு தக்காளி சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ள தக்காளி சாஸ்னு விட்டுருக்கோம். அதையும் சேர்த்து நன்றாக கிளறுவோம். ஓகே, இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பும் சேர்க்க வேண்டும். நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்து நன்றாக இதை வதக்கின ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய கட்டைச்சம்பலும் தயார். Okay friends, thanks for watching.